விஜய்க்கு அடுத்த அதிர்ச்சி. சங்கீதா எனும் திமுக பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. அடுத்தடுத்து மேலும் மேலும் மகளிர் தினத்தில் இன்னைக்கு அறிவிக்க போற அறிவிப்பை நோண்டி எடுத்து பேசுறதுக்காக கண்ணீர் விட போறாங்களாம். வீடியோ முழுசா பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வீடியோவில் நம்ம என்ன முக்கியமான விஷயம் பேச போகிறோம்னா, விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய அந்த விவாகரத்து மேட்டரை கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். வீடியோவை தயவுசெய்து முழுசாக பார்த்துட்டு என்னை திட்டுறதா இல்லை பாராட்டுறதான்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்ல வர விவரம் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் சங்கீதா, இப்போ சங்கீதாவோட மனசுக்குள்ளே வந்து ஏதோ தப்பான எண்ணங்கள்லாம் தோன்றி 5 வருஷம் விஜயை விட்டு நான் பிரிஞ்சிருக்கேன், எனக்கு வந்து விஜய் அவர்கள்ட்டேருந்து விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு போட்டிருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு வந்து விஜய் அவர்கள் இன்னும் பதில் சொல்லலை. ஒரு தரப்பு மட்டும்தான் இப்போ போயிட்டே இருக்கு. ஒருவேளை விஜய் தரப்புல இருந்து எனக்கு அழுத்தமோ இல்லை ஏதாவது மிரட்டல்களோ வந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட நடிகை நான் யாரு அப்படி சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் ட்ராக் வந்து அமைதியா கடந்துட்டு இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்களை வந்து திமுக காரங்க இயக்குறாங்க. இன்னைக்கு வந்து விஜய் த்ரிஷாவும் வந்து சங்கீதா தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க, நட்பை வந்து தப்பா பேசுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையும் சரி, அதாவது ஜனநாயகன் படம் கடைசியா அறிவிச்சதுக்கு அப்புறமா என் கூட வந்து செட்டில் ஆகணும்னு நான் லண்டனுக்கு கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டாரு, அதனாலதான் நான் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு சில பேர் பேசினாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சங்கீதா பல கோடிக்கு ஒரு கோடீஸ்வர வீட்டு பொண்ணு விஜய் அவர்களை அடிமையாக்குறதுக்காக அங்கே கூப்பிடுறாங்க, அதனால விஜய் அவர் வந்து மறுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சில பேர் பேசினாங்க. குடும்ப பிரச்சனைன்னு பேசினாங்க. இதெல்லாமே வந்து ஒரு சின்ன காரணமா நம்ம அதை பத்தி குடும்பத்துக்குள்ள நம்ம போறது கிடையாதுன்றனால நம்ம ஒதுக்கிட்டோம், காதில் வாங்கிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்பாத்திஎஸ் அகோரம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு இல்ல திருமண விழாவுக்கு விஜய் மற்றும் திரிசா ஒரே காரில் போனதா சொல்லிட்டு நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று பரப்பி விட்டாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வேற கார் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தி இருப்போம். வேற காரில் இறங்கி வந்து ஒன்றா சேர்ந்து வேற காரில் தான் பிரிஞ்சு போகிறாங்க. ஒன்றா துணிமணி போடுறதுன்றது இன்றைக்கி சின்ன நம்மளோட நடுத்தர குடும்பம் அந்த ட்ரெஸ்ஸு வந்து பெரும் சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான முழு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிசைனர் ஏஜிஎஸ்ல இருக்கிற அந்த டிசைனர் எல்லா படத்துக்கும் டிசைன் பண்ணுவாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் டிசைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து குறிப்பிட்ட சில பேருக்கு ஒரே மாதிரியான டிசைன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ஜெயம் ரவி ஜெனிஷா அந்த ஒரு திருமணத்தில் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்ததுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இதுவும் கூட விஜய் அவர்கள் வாய் திறக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்டிருப்போம். திரிசா தரப்புல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரல, அதனால அதையும் கடந்து போயிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் தின விழா தமிழக வெற்றி கழக சார்பில் விஜய் அவர்கள் வந்து இப்போ நாளைக்கு தான் மகளிர் தினம், அது வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிறு கட்சிகளில் இருக்கிற எல்லா அந்த நிர்வாகிகளும் வந்து கொண்டாடுவாங்க. ஊருக்குள்ள தெருக்குள்ள இது நடக்க போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட தலைமையில் மாமல்லபுரத்தில் இந்த 4 செரட்டன்ஸ் அப்படின்ற ஹோட்டலில் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா QR கோடு முறை, அந்த கார்டு வச்சுருக்கவங்க மட்டும் தான் உள்ளே போக முடியும். கட்சிக்காரங்களாகவே இருந்தாலும் நிர்வாகியாகவே இருந்தாலும் அந்த பாஸ் இல்லாட்டி உள்ளே விட மாட்டாங்க. இது வந்து இன்றைக்கி இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இதை நான் ஏற்கனவே காலையில் வீடியோவில் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அங்கே என்னெல்லாம் மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு வித திட்டங்களையும் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளையும் கொடுக்க போகிறாரு. உண்மையிலே இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிகள் எல்லாமே அந்த ஒரு திட்டத்தை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த ஒரு நியூஸ் அப்படின்றது பிரம்மாண்டமாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கீதா அவர்கள் அடுத்த குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு அடுத்த ஒரு பிரேக்கிங்கா மாதிரி இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ விவாகரத்து கேட்டிருந்தாங்க விஜய் கிட்ட. இது வந்து விஜய் அவர்களுடைய வக்கீல் தரப்பு அப்படின்றவங்க ரொம்பவே மிரட்டுறாங்க. என்னை வந்து நீலாங்கரை வீடு எனக்கு வேணும்னு கேட்குறேன் நான் தங்குறதுக்கு, ஆனால் என்னை உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, விஜய் என்னை உள்ள விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக கண்ணீர் சிந்தி ஒரு பேட்டி கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, இருங்க நான் இன்னும் முக்கியமான விஷயத்துக்கே நான் வரல, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு நன்மதிப்பு பெற்ற ஒரு தலைவராக இருந்தாரு, ஒரு நடிகராக இருந்தாரு, அவர் மேல ஒரு விவாகரத்து, இது குடும்ப விஷயம், நமக்கு அது தேவையில்லை. இன்னைக்கு மகளிர் தின நாள், மகளிர் தினத்துக்காக மகளிருக்காக சில திட்டங்களை அறிவிக்க போற ஒரு புனிதமான நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த மகளிர் அப்படின்ற ஒரு சப்போர்ட் அதிக அளவில் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த முக்கியமான நாளில் என்னை நீலாங்கரை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்றாங்க, என்னைய வந்து வக்கீல்கள் மிரட்டுறாங்க, விஜய் என்னைய அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவருடைய கட்டின மனைவி கண்ணீர் விடும்போது எப்படி இவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு வருவார்? எப்படி இவர் வந்து மகளிருக்கான கண்ணீரை துடைப்பார்? மகளிருக்கு வந்து இவர் என்னத்தை நல்லது செஞ்சு கிழிக்கிற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊபிஸ் பூரா கதறாங்க. இது வந்து இன்றைக்கி பிரேக்கிங்காக இருக்குது. இதுக்கு தான் நான் சொல்ல வந்தது. பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம சங்கீதாவை தப்பாக பேசுகிறோம், திரிசாவோட விஜய் வந்து பேசுகிறத வந்து நம்ம முட்டு கொடுக்குறோம் அப்படின்றதுக்கெலாம் ஒரு பக்கம் ஒதுங்கி நின்று இன்றைக்கி சங்கீதாவுடைய மேட்ரை மட்டும் கையில் எடுப்போம் அப்படின்னு தான் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுதான் மேட்ரு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நன்னாளான இன்னைக்கு விஜய் அவர்கள் மேலே பெரிய குண்டை தூக்கி, அதாவது விவாகரத்துன்றது குடும்ப விஷயத்தை பிரிச்சிட்டோம். அப்போ ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாரு, ஏன்னா எனக்கு இங்கே தங்குறதுக்கு நாதி இல்லை, எனக்கு யாரையும் தெரியாது, அவங்க பணக்காரங்க,
அவங்கள பற்றி நம்ம பேச விரும்பலை. அவங்களுக்கு இங்கே சென்னையில் இருக்கிறதுன்றது அந்த நீலாங்கரை வீடு, அவங்க கல்யாணம் பண்ணினதுலேருந்து வாழ்ந்த ஒரு வீடு, அவங்களோட பிள்ளைங்களை வளர்த்த வீடு. இன்றைக்கி அந்த வீடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க போல். ஆனால் பார்த்தீங்கன்னா விவாகரத்துலேயே அந்த நோட்டீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதை குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கும் எனக்கும் தேவையான ஜீவனாம்சம் வேணும், எனக்கு நீலாங்கரை வீடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கே விஜய் பதில் சொல்லலப்பா, நீ அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னென்னா, இன்றைக்கி விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க முடிவாயிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட குடும்ப வட்டாரம், குறிப்பாக எஸ்ஏ சந்திரசேகரா இருக்கட்டும், சோபா அம்மாவாக இருக்கட்டும், அவங்களோட குடும்ப வட்டாரத்துக்குள்ளே அவங்க உண்மையிலே எங்கே பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இல்லைங்க, 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் ஒரு டைமில் இன்றைக்கி ஒரு பெரிய திமுககார சதி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தகவல் வருது. ஏன்னா உறுதிப்படுத்தலைன்னா கூட அதை நம்ம சொல்லி ஆகணுன்ற நிலைமை இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நாள். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் அசிங்கப்படுத்தியே தீருவேன், இன்னைக்கு விஜய் அவர்களை ரொம்ப அவமானப்படுத்தியே தீருவேன். இந்த வாக்குறுதி இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது. இந்த ஒரு பெரிய மகளிருக்கான திட்டம் அப்படின்றது கண்டிப்பாக வெளிப்படையாக வெளியில் தெரியக்கூடாது. என்னதான் இன்னைக்கு மகத்தான திட்டங்கள், பொன்னான திட்டங்கள், தங்கமான திட்டங்கள் அறிவிச்சா கூட இந்த அசிங்கத்தை தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசணும் அப்படின்றது இன்னைக்கு திமுகவோட முக்கியமான அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இன்னைக்கு சங்கீதா அவர்கள் பேசுறாங்க, உள்ள விட மாட்டேன்றாங்க. இன்னைக்கு ஒரு வக்கீல் பேசலாம். இன்னைக்கு விஜய் தரப்பு அவங்க இப்போ 2 பேருமே எதிரி 1 எதிரி 2 அப்படிதான் ஒரு நீதிமன்ற வழக்குப்படி. அப்போ இவங்களோட வழக்கறிஞரும் தான் பேசுவாங்க. இதுதான் நியாயம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு பிரச்சனை வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா படக்குழு தரப்பில் வழக்கறிஞர் பேசினார், சென்சார் போர்டு தரப்பில் வழக்கறிஞர் பேசினார். இதுக்கு மட்டும் ஏப்பா வழக்குக்குரியவங்க நேரடியாக பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு கேட்போம்ல. ஏன்னா இந்த மேட்டரை வச்சே உருட்டும் போது இதான என்ன உங்களுக்கு உங்கள் பெரிய உருட்டாவில் இருக்குது. ஒரு இந்த விவாகரத்து கொடுக்குற ஒரு கணவர் எப்படி உங்களை வீட்டுக்குள்ளே விடுவாருன்றது தான் நியாயமான கேள்வி. அவங்க ஒன்று தன்னோட மகனோட தரப்புலையும் சரி, மகளோட தரப்புலையும் சரி, நீங்கள் அந்த மாமியார் வீட்டு சைட்லேருந்து வரும். இது நான் சொல்கிறது தலைவர் விஜய் அவர்களை குறிப்பிட்டு நான் சொல்லலை, பொதுவான குடும்ப பிரச்சனையாக பேசுகிறேன். ஒருத்தர் மேலே நம்ம கேஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த அம்மா ஒன்று அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க, இல்லை அப்பா வீட்டில் இருப்பாங்க, இல்லை மாமனார் மாமியார் சப்போர்ட் இருந்தால் கூட அவங்க வீட்டில் இருப்பாங்க. எப்படி நான் கணவர் மேலேயே வழக்கு தொடர்ந்தது, கணவர் வீட்டுக்குள்ளேயே நான் வர்றேன்னா எந்த ஊர்லங்க நடக்கும்? இது எனக்கு புரியலை. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அப்படி தான் மேட்ரு நடந்து போச்சு. அவங்களோட வழக்கறிஞர் வரணும். என்னுடைய கட்சிக்காரரான சங்கீதா அவர்களுக்கு திரு விஜய் அவர்கள் வாழ்ந்த நீலாங்கரை வீட்டை வேண்டும் என்று தரமறுக்கிறார். சங்கீதா அவர்களை ரொம்ப மிரட்டி பார்க்கிறார். அவங்க தரப்பு வழக்கறிஞர் எங்கள் மேலே பயங்கரமாக மிரட்டி விட்றாங்க. நாங்கள் இருக்கிற ஆதாரங்களை பூரா காட்ட போகிறோம். அவர் 2ல் ஒரு வார்த்தை சொல்லியே ஆகணும். அவர் ஒன்று டைவர்ஸ் கொடுக்கணும், இல்லை கொடுக்கக்கூடாது, என்ன சொல்கிறாப்ல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க தான் வழக்கறிஞர். இவ்வளோ நாளில் அப்படி தான் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட வழக்கறிஞர்களையும் ஏகப்பட்ட விவாகரத்து மேட்டர்களையும் நம்மளும் டெய்லி பேட்டியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏகப்பட்ட நடிகர்கள் அதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த உள்ளேயே நுழையலை. வெளிப்படையாக நடக்கிற சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி அரசியலில் இருக்கிற ஒரு தலைவர் இன்றைக்கி முக்கியமான நாள் இன்றைக்கி சங்கீதா மேடம் இந்த மாதிரி பண்ணும்போது யாருக்காக இருந்தாலும் சந்தேகம் வருமா வராதா? எனக்கு அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதனால தான் எனக்கு கோபமும் வருது. என்னம்மா நீ இவ்வளோ நாள் சங்கீதா என்னுடைய அண்ணி, கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க, விஜய் திரிசான்றது ஒரு நட்பு, ஆனால் நட்புக்கு மேலேயே இருந்தால் கூட அது அவங்க 2 பேரோட பிரச்சனை, நமக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தியே. இன்றைக்கி என்னம்மா முழுக்க சங்கீதாவை ஒரு மாதிரி தாக்குன மாதிரி பேசுகிற அப்படின்னா, தாக்குற மாதிரி பேசலைங்க. இதுதான் நியாயம்னு நான் கேட்குறேன். என்ன விதத்தில் இது உங்களுக்கு நியாயமாகப்படுது? வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்துட்டீங்க, விவாகரத்துக்கு இன்னும் விஜய் தரப்புலேருந்து பதில் வரல. என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி கேட்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் என்றைக்கு வேணாலும் கேட்கலாம். என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு டிவோர்ஸ் உடனடியாக தேவை, என் குடும்ப பிள்ளைங்களோட வாழ்க்கை பாதிக்குது, என்னோட வாழ்க்கை பாதிக்குது, நாங்கள் ஊரை பக்கம் போகிறோம், எனக்கு ஜீவனாம்சம் வேணும், எனக்கு பல லட்சம் கோடி ரூபா வேணும்னு கேட்குறது அவங்களோட உரிமை. அதை பற்றி நம்ம பேசவே விரும்பலை. இந்த மகளிர் தினத்தன்னைக்கு இந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது கேட்கும்போது ஏன் திமுக பேச வருது, அரசியலுக்குள்ளே அவங்க ஏன் வர்றாங்கன்றதான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி அவங்க விஜயோட மனைவியாக இருக்கட்டும், இதை விஜயோட அம்மாவே செஞ்சுருந்தாலே நம்ம கேட்க தான் செய்வோம். என்னங்கம்மா அது நியாயமாமா? இன்றைக்கி மகளிர் தினத்தன்னைக்கு இந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது நீங்கள் கேட்கலாமாமா? ஏன்னா போன வாட்டி இதே மகளிர் தின பிரச்சனைப்போ விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பார். ஒட்டுமொத்த மகளிருக்குமான ஒரு பாதுகாப்பாக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கும்போது இந்த ஊபிஸ் கும்பல் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, சொந்த தாய் காலில் போய் விழுகலப்பா விஜய், பார்த்தீங்களா மகளிருக்கு கொடி பிடிக்கிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின வாய் தான் இது. இன்றைக்கி என்ன பாருங்க காத்திருக்காங்கன்னா, இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசுகிற திட்டம் பூரா நீங்கள் வேணாலும் பாருங்கள், நியூஸில் வரவே வராது. சங்கீதா விட்ட கண்ணீர் வரும், அவங்க தரப்புலேருந்து வந்த பேப்பர் வரும். ஆனால் எப்படி விஜய் அவர்கள்
அவர்களுடைய தரப்பு அந்த வாழ்க்கை முறையில் இருக்கிற சங்கீதா அவர்கள் வெளியிட்ட பேப்பர் மட்டும் உடனே வெளியில் வருதுன்னு தெரில. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னா, சங்கீதா அவர்கள் தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்க போகிறாங்களாம். அதுக்குள்ளேயும் இப்போ விஜய் அவர்கள் வந்து டிவோர்ஸ் கொடுக்குறாரு கொடுக்கலன்றது வேற. ஆனால் டிவோர்ஸே கொடுத்தாலும் கூட இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, இவங்க எப்படிலாம் பேச போகிறாங்கன்றத தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் பேட்டி கொடுப்பேன், அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சேனலில் உட்காந்து தான் பேட்டி கொடுப்பேன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் சொல்கிறேன். இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைம் பார்த்திங்கன்னா, விஜய் அவர்கள் காரில் கிளம்பி மாமல்லபுரம் போயிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம பசங்களும் சரி பெண்களும் சரி உள்ளே குமிஞ்சிட்ருக்காங்க. அந்த உள்ளே வந்து குறிப்பிட்ட நபர்களை தான் விடுறாங்கன்றனால வெளியில் நிறையா பேர் நிற்கிறாங்க. இன்றைக்கி விஜய் என்ன திட்டம் அறிவிக்கிறாரு, என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சங்கீதா மேலே தப்பு இருக்கிறவங்க தப்புன்னு சொல்லுங்கள், இல்லை சரிதான்றவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.